ஐ டோன்ட் வாண்ட் டு பிகம் த ஸ்டேட் பிரசிடென்ட் ஃபார் பாரதிய ஜனதா கட்சி. உழைப்பேன். அடுத்தது அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக மீண்டும் தலைவராக வரும்போது அவரை முதலமைச்சர் அரவணையில் அமர்த்துவது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை முதலமைச்சர் அரியணையில் அமர்த்த முழு பாடுபடுவேன் என நடிகரும் பாஜக பிரமுகருமான சரத்குமார் தெரிவித்துள்ளார். என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, ஸ்கீம் என்ன போட்டிருக்கீங்க, என்ன செலவழிச்சீங்க? அங்க வந்து பிஎம் வந்து மருந்தகம் சொன்னா நீங்க வந்து மருந்தகம் சொல்றீங்க. அந்த ஐடியா உங்களுக்கே முதல்ல வரலையா? மக்களுக்கு எதுவும் செய்யணும்னா நீங்களா சுயமா சிந்திச்சு உடனே செஞ்சிருங்க. இந்நேரம் ஏதாச்சும் கட்டியிருக்காங்களா, பாலங்கள் கட்டியிருக்காங்க. நான் சொன்னது பெருந்தொடர் வந்து கோடிட்டு காட்டியது காரணமே 1954 63 வரைக்கும் அவர் செய்தெல்லாம் பாருங்க. பெல் உருவாக்கின நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் சொல்லிக்கிட்டே போலாம். அப்ப அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கீங்க? ஏதாவது மிகப்பெரிய அணைக்கட்டை உருவாக்கி இருக்கீங்களா? நீங்க போராட்டம் இல்லாட்டி இவங்களை எதிர்த்து பேசுறது, அவங்களை எதிர்த்து பேசுறது, இவங்க சரி பண்றாங்க, மத்திய அரசு சரியில்லை, இதே தானே பேசுறீங்க. மத்திய அரசை எதிர்ப்பதற்கு தான் ஒரு மாநில அரசு சொன்னால் இந்தியா எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும்? இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னுடைய அன்னைக்கு வந்து 1996 எடுத்த ஒரு முடிவு தான் நான் எடுத்திருக்கேன் இது வரைக்கும். அதுக்கப்புறம் மாநில தலைவரும் தலைமை நேஷனல் லீடர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுக்கு நான் கட்டுப்பட்டு எடுப்பேன். நான் தந்த ஒரு ஆர்டினரி காரியகர்த்தா தான் என்று நான் செயல்பட வந்திருப்போம், செயல்பட்டு கொண்டே இருப்பேன். அந்த உங்களுடைய ஆசை வார்த்தைகளுக்கு நான் செவிசாய்த்து விட்டேன் என்று சொன்னால் தவறாகிவிடும். எனக்கு அந்த மாதிரி ஆசை கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் டு பிகம் த ஸ்டேட் பிரசிடென்ட் ஃபார் பாரதிய ஜனதா கட்சி. உழைப்பேன். அடுத்தது அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக மீண்டும் தலைவராக வரும்போது அவரை முதலமைச்சர் அரவணையில் அமர்த்துவது என் கடமையாகும். மையம் சொல்லி அவர் கேட்டாரு, மையம் வந்து அவர் போயிட்டாரு. அவருக்கு வந்து இந்த இதுல கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பதா செய்தி வந்தது. ஏன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. மையமுடைய பழைய ஸ்பீச்சஸ் எல்லாம் போட்டா அப்படிதான் இருக்கும். என்னுடைய பழைய ஸ்பீச்சஸ் போட்டா சில கருத்துக்கள் வரலாம். இன்னைக்குதான் வந்து சோசியல் மீடியா வேற மாதிரி போயிடுச்சு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.